Hello friends, Namaskaram. Welcome to my channel. நான் லாவண்யா ராம். என் சாரியில் இருக்க கரையை நீங்கள் பார்க்குறீங்க. இதே மாதிரி கரை நிறைய இடத்துல இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே வீட்டில் ட்ரை வாஷ் பண்ண போகிறேன். அது எப்படின்னு தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்றதும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸில் வேர்வை கரைகளை நீக்குவது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சில ஐடியாஸ் வந்து கிடச்சிடும். இந்த மைக்ரோஃபைபர் கிளாத்தை நீங்கள் சொல்யூஷனில் நனைச்சி வச்சுருங்க. ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரியை ரெண்டாக மடிச்சுக்கணும். மடித்ததுக்கப்புறம் டேபிளில் போடணும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, டேபிள் கடியில் ஒரு கிளாத் இருக்கணும். இல்லைனா அந்த சாரி அப்படியே ஸ்டிக் ஆகிடும். இந்த டேபிளோட போய் ஸ்டிக் ஆகிடும். ஈய புடவையாக இருந்தால் கிளியறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்படி புடவையில் சாயம் ஒட்டிடும்னு சொல்லி நீங்கள் பயந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ரை கிளீனர்ஸ்ட்டை கொடுத்துருங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாயம் ஒட்டாது. ஏன்னா நம்ம வந்து நனைக்க போகிறதில்ல, நம்ம தொடச்சி தான் எடுத்துகிட்ருக்கோம். அடித்து போட்ட புடவை எண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இதை உல்ட்டா சைடில் போட்டு நம்ம மறுபடியும் துடைக்கணுங்க. 2 சைடு துடைச்சாதான் சாரியில் இருக்க எல்லா ஸ்ட்ரெயினும் போகும். ஒரு பக்கம் மட்டும் தொடச்சா போதும்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக மேலே இருக்க ஸ்ட்ரெயின் அப்படியே தான் இருக்கும். வீடியோவில் நான் ஃபுல்லாக காட்டல, துடைக்கிறது ஃபுல்லாக எடுத்தோம்னா வீடியோ லென்த்தாக போகும்னு கட் ஷார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த எண்டும் வந்தாச்சு. தலைப்பு ஃபுல்லாக முன்னாடி முடிச்சிட்டோம். இது வந்து சொருகிற பக்கம். ஸோ இதை வந்து நல்ல வெட்டாக இருக்குது. இப்போ கொண்டு போய் இன்டைரக்ட் சன்னில் கொண்டு போய் காய போட்டுட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் 2 புடவை எடுத்து பண்ணேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் என்ன ஒன்று தாங்க. நான் ஷாம்புக்கு பதிலாக ஏரியல் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கம்ஃபர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது அவ்வளோதான். இது ஃபுல்லாக தொடச்சி எடுத்து இன்டைரக்ட் சன்னில் காய வச்சதுக்கப்புறம் இனி அயன் பண்ண வேண்டியது தான். இந்த மொடப்பு போகவே இல்லை பாருங்கள், இன்னும் அழகாக இருக்குது. இது 35 வருஷம் புடவைன்னா நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் இதுதான் உண்மை. வீட்டிலே முடியுங்கிறவங்க தாராளமாக வீட்டில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ஸ்ட்ரெயினும் இருக்காது. அழகாக புதுசு போல் இருக்கும். இல்லை கடையில் கொடுத்து பண்ணலான்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக கடையில் கொடுத்து பண்ணுங்கள். இது நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க மெத்தட் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு ஷேர், ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. பாருங்களேன், ஒன்றுமே அழகாக பழப்பலன்னு இருக்குது. ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாரியை மறக்காமல் ஓப்பன் பண்ணுங்கள். 2 பக்கமும் அயன் பண்ணதுக்கப்புறம் நடுவில் ஒரு லைன் வரும். அந்த லைனை மறுபடியும் அயன் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதுங்க. சாரி எப்போதுமே புதுசு மாதிரி இருக்கும். இல்லை அயனிங் மார்க் எதுவுமே இல்லாமல் ஒரு பிளெயினாக ஃபோல்டு பண்ணி வைக்கிறப்போ சாரி வந்து எந்த இடத்துலையும் டேர் ஆகாதுங்க. நானும் சாரி ப்ரீஃப்ளீட் பண்ணி கட்டுவேன். கட்டி முடிச்சுட்டு இருந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த இடத்துல தண்ணி தெளிச்சோ ஸ்ப்ரே பண்ணியோ அந்த லைனை நான் ரிமூவ் பண்ணி எடுத்துருவேன். வீடியோவில் சொல்லியிருக்க கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஹோம் பேஜில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உபயோகமான தகவல்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் அமுத்துங்க. நல்ல நல்ல வீடியோஸோடு வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங் லாவண்யா.